இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான கடல் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து 4வது தலைமுறையாக மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. பாலாஜி ஆயில் மில். இங்கே இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த கடல் எண்ணெய் தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. பர்டிகுலராக சேலத்தில் B2B B2C அப்படின்னு நல்லாவே எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இங்கே என்ன மாதிரியான வியாபார வாய்ப்புகள் இருக்கிறது, எந்த விதத்தில் இதை எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்ல இருக்கிறாங்க. அதனால் இந்த காணொலி நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இதில் கிடைக்கும். என்னோட பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களுடைய நிறுவனத்தில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க, உங்களுடைய நிறுவனம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் சொல்லுங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலாஜி ஆயில் மில்லேருந்து அபிஷேக். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா சேலத்தில் 4வது தலைமுறையாக சிறப்பான முறையில் இயங்கிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தது யாருன்னா எங்கள் தாத்தா திரு RS பாலசுப்ரமணியன். அவர் ஆரம்பித்த இந்த நிறுவனம், அதுக்கடுத்து எங்கள் அப்பா பெரியப்பா, அதாவது எங்கள் அப்பா பேர் B ஆனந்த், பெரியப்பா பேர் B ரவிக்குமார், அவங்க 2 பேரும் தாத்தாவுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பிஸ்னஸ் அடுத்த படிக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நானே எங்கள் அண்ணனும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை அடுத்த கட்ட படிக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபட்டுருக்கோம். இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் எண்ணெய் தயாரித்து சிறப்பான முறையில் தரத்துலையும் சரி நம்பிக்கையிலையும் சரி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் அப்பா இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 15 வருஷமாக ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அவரோட மெயின் மோட்டோவே வந்து டிசிப்ளின்னு, டைம்லி டெலிவரி, குவாலிட்டி, இதுதான் அவரோட மூல மந்திரமாக இருந்துச்சு. அவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் இது பண்ணுவார், ஆனால் குவாலிட்டி மற்ற இதெல்லாம் எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டார். அதனால் நாங்களும் வந்து 20 வயசில் மில்லுக்கு வந்தப்போ எங்களெல்லாம் வந்து டைமுக்கு வரணும், டைமுக்கு செய்யணும், டைமுக்கு போகணும், அதெல்லாம் டைமில் பங்க்சுவாலிட்டியாக இருக்கணுன்றதில் அதை நாங்கள் கடைப்பிடிச்சி வந்தனால தான் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இந்த நிறுவனத்தை மேலும் சிறப்பாக கொண்டு வந்து நிறுத்த முடிஞ்சிச்சு. அதே வழியில் இப்போ எங்கள் பசங்களையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ ஃபுல்லாக ஆக்டிவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் முதல்ல சொல்கிறதெல்லாம் நம்ம குவாலிட்டியிலேருந்து என்றைக்கும் மாறக்கூடாது, வரவங்களை மதிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும், கஸ்டமர்ஸ் வாஸு இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துடணும். மேலும் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த பாடத்தெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதெல்லாம் அவங்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இந்த நிறுவனத்தை மேலும் சிறப்பாக கொண்டு வர்றதுக்காக நாங்கள் எங்கள் பசங்களை அவங்கள வழி நடத்துறதுக்காக நாங்கள் பின்னாடி இருந்து அவங்கள வழி நடத்துகிறோன்றது. நாங்கள் அப்புறம் 22-23 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறோம். கல்லெண்ணெய் சொந்த வீட்டு யூஸுக்கு வாங்குகிறோம். அதெல்லாம் எந்த தரத்தில் எந்த குறையும் இல்லை. சரக்கு நல்லாயிருக்கும். எங்களை மாரி வீட்டு யூஸுக்காரருக்கு இந்தமாரி பொருள் தரமாக இருக்கும். உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி சீட்ஸ் மட்டும் தான் சார் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணி, அது மாய்ஸ்சர் கொஞ்சம் அதிகமாக வரும். மாய்ஸ்சர் அதிகமாக வந்தால் நாங்கள் வெயிலில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடோனில் ஸ்டோர் பண்ணி நம்ம தேவைக்கு வந்து நம்ம க்ரஷ் பண்ணி நம்ம ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். வெரி குட் சார். இதில் எந்த மாதிரி குவான்டிட்டிஸில் வருது சார்? நம்ம குவான்டிட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டர் பாக்ஸ் இருக்குங்க சார், 1/2 லிட்டர் பாக்ஸ் இருக்குது, 1 லிட்டர் பெட் பாட்டில் பாக்ஸ் இருக்குது, 1/2 லிட்டர் பெட் பாட்டில் பாக்ஸ் இருக்குது, 5 லிட்டர் கேன் இருக்குங்க சார்,
அப்புறம் வந்து 5 கிலோ டின்னு இருக்குங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய பிரதரும் இந்த நிறுவனத்தில் இப்போ இணைஞ்சு இந்த ப்ராடக்டை அடுத்த கட்டமாக எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் இருக்கிறீங்க. என்ன மாதிரியான வழிகள் எல்லாம் இதற்கான முயற்சி செய்றீங்க சார்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்டர்நெட் ஒரு பெரிய ப்ரைமரி சோர்ஸாக இருக்குது. இந்த சோர்ஸை வச்சு நாம் எல்லா மக்கள்கிட்டையும் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் B2B அண்ட் B2C ஆல்ரெடி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ அதர் அவுட் ஆஃப் சேலம் நம்ம வந்து அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டீலர்ஸ் நம்ம வாண்டட் இருக்குது. ஓகே சார், இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு பகுதியிலே இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு கொண்டு போகணும் அப்படின்றப்போ என்ன மாதிரியான டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? புதுசாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் நம்மளோட ப்ராடக்டை எடுத்து பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது புதுசாக ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறவங்களும் இதை எடுத்து பண்ணலான்றீங்க. அப்போது அவங்க எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும்? ஸ்டார்டிங் இனிஷியலாக அவங்க ஒரு மினிமம் ஒரு 6,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். எப்படி சொல்கிறேன்னா 6,000 இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா 30 to 40 ஃபேமிலிஸ்க்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்தாலே அவனால் அதை ரீச் பண்ணிட முடியும். இதை பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சார் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்கி விற்கணும்னு நினைக்கிறவங்க என்ன முறையில் உங்களை தொடர்பு கொள்கிறது சார்? சார் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஃபேக்ட்ரிக்கே கூட வந்து நம்மளை விசிட் பண்ணி குவாலிட்டி அவங்க செக் பண்ணி கூட வாங்கிட்டு போகலாம். இல்லை என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேணாம். நீங்கள் கால் பண்ணியோ இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணியோ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்க முடியும். இப்போ வந்துட்டு B2C அப்படின்னா நம்மளுடைய கன்சியூமருக்கு இது டைரெக்டாக கிடைக்கணுமா? அவங்க என்ன செய்யணும் சார்? கண்டிப்பாக கிடைக்கும் சார். எப்படின்னா அவங்களுக்கு 1 லிட்டர் வேணுனாலும் வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா அவங்க பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க இப்போ அமேசானில் லிஸ்டிங்கில் இருக்குது நம்ம ப்ராடக்ட்டு, இல்லை என்னால் அமேசானில் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களும் எங்களுக்கு காலோ இல்லை வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணியோ அவங்களோட ப்ராடக்டை கண்டிப்பாக அவங்க வாங்கிக்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்களா? பாலாஜி ஆயில் மில்லிலிருந்து அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த கடலெண்ணெய் என்ன மாதிரியான பேக்கிங்ஸில் கிடைக்கிறது, இதில் என்ன மாதிரியான வியாபார வாய்ப்பு இருக்குது அப்படின்றத விளக்கமாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சாலோ நீங்கள் தாராளமாக உங்கள் பகுதியில் இந்த எண்ணெயை எடுத்து ஒரு தொழிலாக ஆரம்பிக்கலாம், வியாபாரம் செய்யலாம். அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க. இது போல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.